பலனளிக்காமல் 25ஆம் தேதி இரவு 10 மணிக்கு அவள் மரணமாகி இருக்கிறார். அது சம்பந்தமாக நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி சில சந்தேகங்கள் ஏற்படுமாக இருந்தால் அவர்களுடைய உறவினர்கள் எங்களுக்கு ஒரு முறைப்பாடு ஒன்றை தரும் பட்சத்தில் அது கட்டாயமாக விசாரிக்கப்பட்டு அது விசாரித்து நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டியிருக்கும். இது தொடர்பான சிகிச்சை சம்பந்தமான இந்த சிகிச்சையை அளித்த வைத்திய நிபுணர்கள் இது தொடர்பாக உங்களுக்கு விரிவான ஒரு விளக்கத்தை இதில் தருவார்கள். பேஷண்ட் டெங்கு நோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி 25ஆம் தேதி இரவு 10 மணி அளவில் அவர் மரணித்திருக்கிறார். டாக்டர் சரவணன், மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையின் மகப்பேற்று வைத்திய நிபுணர். இந்த அம்மாவின் இறப்பு சம்பந்தமாக உறவினர்கள் சில பல சந்தேகங்களை தெரிவிக்கிறார்கள். அதை தெளிவுபடுத்த வேண்டிய பொறுப்பு இருக்குது எங்களுக்கு. இந்த அம்மா உண்மையில் முதலாவது பிள்ளை, வாழைச்சேனை பிரதேசத்தைச் சேர்ந்தவர். 3 நாட்களாக காய்ச்சல் என்று எங்கள் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவுக்கு காலை வந்திருந்தார். அங்கு இருந்து பின்பு மதியத்தின் பின்பு போதனா வைத்தியசாலையின் விடுதி 7 எனது வார்டுக்கு மாற்றப்பட்டிருந்தார். எங்கள் வார்டில் வைத்து அவருக்கு காய்ச்சலுக்குரிய பரிசோதனைகள், இரத்த பரிசோதனைகள் செய்த போது தான் அவவின் உடலில் பிளேட்லெட் கவுண்ட் குறைவாக இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. அதன் பின்பு அடுத்த நாள் அவருக்கு டெங்கு ஆன்டிஜன் பரிசோதனை செய்யப்பட்டது. அந்த டெங்கு ஆன்டிஜன் பரிசோதனை பாசிட்டிவ், அதாவது இருக்கு என்று டெங்கு காய்ச்சலால் பீடிக்கப்பட்டிருக்கிறார் என்று தெரிய வந்ததன் பின்பு நாங்கள் உடனடியாக அவரை மருத்துவ நிபுணருக்கு, அதாவது டாக்டர் சத்யசாகரன் அவர்களுக்கு ரிஃபர் பண்ணினோம். அதன் பின்பு இந்த அம்மா டெலிவரி டேட் மிகவும் கிட்டவாக இருந்தபடியால், அவர் பிரசவத்துக்கு மிகவும் அண்மையாக இருந்தபடியால், இந்த நிலைமையில் பிரசவம் வந்தால் அவருக்கு உயிராபத்து இருக்குது என்று எங்களுக்கு தெரிந்தபடியால் நாங்கள் 2 பேரும் கதைத்து, மயக்கமருந்து சத்யசாகரன் கதைத்து ஐசியூவில் ஒரு பெட் எடுத்து 18ஆம் தேதி இரவே ஐசியூவில் மாற்றியிருந்தோம். முதல் 3 நாட்களும் அவர் பிளேட்லெட் கவுண்ட் படிப்படியாக குறைந்து கொண்டு இருந்தது. ஆனால் அவர் நோமலாக இருந்தார். நோமலாக அவருடைய மற்ற உடல்நிலைகள் நோமலாக இருந்தது. ஆனால் அந்த பிளேட்லெட் கவுண்ட் குறைந்து தீவிரமான டெங்குவின் தீவிரமான லீக்கிங் ஃபேஸ் என்று சொல்லப்படுகிற அந்த கட்டத்தில் அவர் பிரசவத்துக்கு சென்றார். பிரசவம் அந்த டைமுக்கு ஆரம்பமாகியது. எல்லாருக்குமே தெரியும், மிகவும் தீவிரமான டெங்கு நோமலாக பிளேட்லெட் கவுண்ட் 11,000க்கு குறைந்திருந்தது. அதை விட அவன் ரத்தம் அவன் உடலுக்குள் வெளிப்பாகங்களுக்கு லீக்காக தொடங்கியிருந்தது. அந்த டைமில் தான் அவன் பிரசவத்துக்கு போனான். அந்த நேரம் சத்திர சிகிச்சை என்பது மிகவும் ஆபத்தான ஒரு விஷயம். நாங்கள் யாரையும் அந்த நேரத்துக்கு சத்திர சிகிச்சைக்கு உட்படுத்துவது அல்ல. அதனால் அவவை ஐசியூவில் வைத்தே நோமல் பிரசவம், அதாவது சாதாரண மகப்பேற்று பிரசவத்துக்கு உட்படுத்தினோம். அவவும் ஒரு ஆரோக்கியமான பிள்ளை ஒன்றை ஐசியூவில் வைத்து பெற்றெடுத்திருந்தார். ஆனால் பிள்ளை பிறந்த பிறகு அவருக்கு இரத்தம் உறையவில்லை. ஏனெனில் டெங்குவின் முக்கியமான அறிகுறியே அதுதான். பிளேட்டட், அதாவது பிளேட்டட் என்று சொல்வது குருதி சிறுதட்டுகள் 11,000 இருந்தது. இரத்தம் உறையவில்லை. கிட்டத்தட்ட நாங்கள் அந்த டைமில் ஒரு 24 மணித்தியாலத்தில் கிட்டத்தட்ட 10-12 பைண்ட் பிளட் ஏற்றி இருந்தோம். அதை விட அவருக்கு எஃப்ஏபி, அதாவது பிளாஸ்மா, பிளேட்லெட்ஸ், கிரேயோ, இப்படி அந்த குருதியோடு சேர்ந்த மற்ற குருதி உறைவதற்கு தேவையான மற்ற இதுகளையும் ஏற்றியிருந்தோம். அதை மீறி ப்ளீடிங் இருந்ததால் அவன் கீழ் பிறப்புறுப்பில் வஜைனல் பெக் என்று சொல்கிற பெக்கை வைத்து ப்ளீடிங்கை ஒரு வாரம் கட்டுப்படுத்தினோம்.
ப்ளீடிங் நின்ற பின்பும் டெங்கு மற்ற ஓகன்களை மற்ற உறுப்புகளையும் தாக்க தொடங்கியபடியால் அவள் படிப்படியாக தீவிரமான நிலைமைக்கு அல்லது சீரியஸான நிலைமைக்கு சென்று கொண்டிருந்தாள். அவவின் ஈரல் பாதிப்படைய தொடங்கியிருந்தது, மூளை பாதிப்படைய தொடங்கியது, கிட்னி பாதிப்படைய தொடங்கியது. ஸோ ப்ளீடிங்கை கட்டுப்படுத்தின பின்பும் டெங்குவின் தீவிரம் காரணமாக அவள் மற்ற உறுப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக செயலிழந்து கொண்டு போனது. அவள் உறவினர்களுக்கு ஒவ்வொரு நாளும் அவளை பற்றி சொல்லி கொண்டு தான் இருந்தோம். அவள் ப்ளீடிங்கு கண்ட்ரோல் ஆகிருக்கு, ஆனாலும் அவன் மற்ற உறுப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக செயலிழந்து கொண்டு போகுது. எங்களால் முடியுமானதை எங்களால் ஏழுமானதை செய்வோம். நான் அவளுக்கு சொல்லியிருந்தேன், ஒரு நாள் பிள்ளைக்கு அம்மான்றது எவ்வளவு முக்கியம் என்று நீங்கள் சொல்லாட்டாலும் எங்களுக்கு தெரியும். ஏன்னா அந்த ஒரு நாள் பிள்ளை தாயன்றது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். நாங்கள் எங்களால் ஏழுமானதை அவ்வளவையும் செய்தோம். தனியாக நான் மட்டுமல்ல, மருத்துவ நிபுணர், மயக்க மருந்து சாஸ்திர சிகிச்சை நிபுணர், பிளட் பேங்க் கன்சல்டன்ட், சகலம் இணைந்து டாக்டர் விஜிதரன் கேஸ்ட்ரோஎன்ட்ரோலஜிஸ்ட் எல்லாரும் இணைந்து தான் இந்த தாயை பார்த்தோம், மேனேஜ் பண்ணினோம். பட் எங்களாலும் சில விஷயங்களுக்கு மேல் எங்களாலும் எதுவும் செய்ய முடியாது. இது ஒரு துரதிருஷ்டவசமான சம்பவம். இதில் யாரையும் பிழை சொல்ல முடியாது. அவவின் காலம் அந்த டெலிவரி டைமுக்கு அவள் டெங்கு நோயை உள்வாங்கியது. மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.